வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக், டீ டைம் ஸ்நாக், மூங் தால் வச்சு பண்ணக்கூடிய மூங் தால் பக்கோடா, பாசி பருப்பு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த உடைச்சது இல்லது உடைக்காதது, தோல் கூட இருக்கும் இல்லையா, பச்சை பயிரை, அதை கூட எடுக்கலாம். அது நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அந்த பச்சை பயிரை ஊற வைக்க வேண்டியதாக இருக்கும். இதை நீங்கள் ஊற வைக்கும்போது ஒரு 1-2 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே நல்லா ஊறிடும். இப்போது இதை நான் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் 1.5 மணி நேரத்துக்கு. இப்போது தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வடிகட்டி எடுத்து நான் வந்து மிக்சியில் போட்டேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணியே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 1 எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரே ஒரு துண்டு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து லேசாக அதை வந்துட்டு இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அதே போல் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் மல்லி இதையும் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து அப்படியே இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். வாசனை வந்துட்டு நல்லாயிருக்குங்கிறதுக்காக, அது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட வந்துட்டு வெங்காயம், நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பக்கோடா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். அங்கங்கே தள்ளி விட்டு போட்டுக்கோங்க. மாவு அரைக்கும்போது தண்ணியை சுத்தமாக நல்லா வடிகட்டிட்டு தண்ணியே இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்துடுச்சு. இது இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வந்துட்டு நல்லா பொரியட்டும், இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கட்டும். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதை இப்போ மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம அதில் சேர்த்துக்கலாம். மாவு வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கிறது தான் நல்லது. அவ்வளோதான், நம்மளோட பாசிப்பருப்பு பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.